கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. மறுபடியும் இந்த 3வது வாரம் கிராஸ் டிவிக்கு முன்பதாக இந்த ராத்திரி வேளையில் பெரியோரும் சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் ஃபோன் கால் மூலம் நீங்கள் கூப்பிட்ட எல்லாருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். தெய்வம் நம்மோடு கூட இம்மானுவேல் கூட இருக்கிறார். ஏன்னா அநேக நேரங்களில் நம்ம பாரப்படும் போதும் துக்கப்படும் போதும் துயரங்கள் படும்போதும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்மளை தேற்றி ஆண்டவருடைய அபிஷேகத்தை நமக்கு அனுப்பி தேவன் நம்ம எப்பெல்லாம் ஒரு சோர்ந்து போய் ஒரு செடிங்கள் அனுபவத்தில் இருக்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் பாடல் மூலமும் ஆண்டவர் நம்ம தேற்றி ஸ்தோத்திரம். உலகத்தில் யாரும் செய்யாத அநேக நன்மையை நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்காக செய்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு இன்றைக்கு டிவிக்கு முன்பதாய் சந்தோஷத்தோடு கூட இருக்கிற எல்லாரையும் மறுபடியும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் ஸ்தோத்திரம். எஸ்தர் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 4வது அதிகாரம் 14வது வசனம். இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்குமோ யாவருக்கும் தெரியும் என்று சொல்ல சொன்னான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம், எஸ்தர் புஸ்தகத்தில் ஆமான், அகேஸ்கவர் ராஜா, 2வது முர்கதயா, 4வது எஸ்தர், இப்படி 4 பேரோடு கூட இது ஏறக்குறைய இதனுடைய 4 பேர் தான் இதில் நமக்கு முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். எஸ்தர் முர்கதயாவுடைய சித்தப்பா பொண்ணு. தாய் தகப்பன் யாருமே இல்லை. எஸ்தருக்கு தாய் தகப்பன் யாரும் இல்லாதபடி தன்னுடைய சொந்த மகளாய் முர்கதா வளர்க்குறதை நம்ம காண முடியுது. ஆமான் அகேஸ் ராஜாவுடைய ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவியுடைய ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். முர்கதயா தெய்வத்தோடு கூட இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். இப்படி 2 பேர் தெய்வத்துக்கு எகஸ்டாக இருந்தாலும் 2 பேர் தெய்வத்துக்கு ஒரு ஐக்கியப்படுகிற 2 பேரை காண முடியுது. அப்படி ஸ்தோத்திரம். தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிற முர்கதயா ஒருபோதும் ஆமானை வணங்குவது கிடையாது. இந்த ஆமானுக்கு எப்போ பார்த்தாலும் முர்கதயாவுக்கு மேலே ஒரு எதிர்ப்பு உண்டாகும். அப்போது ஒரு நாள் இந்த அகஸ்திய ராஜாவுடைய ஒரு விருந்து வைக்கும்போது அவருடைய மனைவிமாரெல்லாம் எல்லாருக்கும் முன்பதாக வந்து நிற்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வஸ்தி என்கிற ஒரு ஸ்திரீ, ராஜாவுடைய மனைவி, அந்த இடத்துக்கு வராமல் இருக்கும்போது அவங்கெல்லாம் கூட்டம் போட்டு சொல்லும்போது, இனி இவரை வேண்டாம்னு சொல்லும்போது ஒரு கன்னிகை தேடும்போது சௌந்தரியம் உள்ள எஸ்தர் அப்படியாக அரண்மனைக்கு போகிறார். ஒருபோதும் அரண்மனைக்கு எஸ்தர் போவான்னு சொப்பனத்திலையும் எஸ்தர் காணவில்லை. முர்கதயா எப்படியும் ராஜாவுடைய அரண்மனைக்கு போவான்னு அவரும் நினச்சி பார்க்கல. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பதவிகளும் உயர்வுகளும் அவங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்யக்கூடிய கர்த்தர் இருக்கிறார் என்று எஸ்தரை நம்முடைய ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாய் காண முடியும். அதே போல் முர்கதயாவும் ஏன்னா ஆமான எல்லாரும் வணங்கி
சேவிக்கிறவங்களாக இருந்தார். ஆனால் ஒரு யூதன் முருகதையா என்ன செய்ய வனங்களை விசாரிக்கும் போது யூதன் அப்போ தன்னுடைய மனைவிடத்தில் சொல்லும்போது ஒரு 50 முழம் ஒரு உயரத்தில் ஒரு அவனை தூக்கி போடுறதுக்கு ஒரு திட்டத்தை மனைவி சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆமான் பல நாட்கள் முருகதையாவுக்கு விரோதமாக எழும்பி இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசத்தில் இருக்கிறவர் சகல ஜனங்களையும் கொண்டு போடுகிற ஒரு சீட்டையும் கொடுத்து ராஜாவினிடத்தில் முருகதையாவுக்கு ஒரு நல்ல ஒரு தூக்கு ரெடி பண்ணி 50 முழம் உயரத்தில் பல திட்டத்தோடு கூட இருக்கும்போது மௌனமாயிராதபடி இந்த காலத்தில் மௌனமாயிர யூதருக்கு வேறு அரண்மனைக்கு கொண்டு போனது எதுக்கு? இன்றைக்கு நமக்கு ஒரு கேள்விக்குறி. அரண்மனைக்கு தேவன் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசத்தில் இருக்கிற ஜனங்களை ஆமான் திட்டத்தோடு கூட ராஜாவிடத்தில் சொல்லி கொண்டு போடுகிற ஒரு கடிதத்தை அனுப்புவாங்க என்று தேவனுக்கு முன்கருதியே தெரியும். அப்போ யூத ஜனங்களை தேவன் ரட்சிப்பதற்காக எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த எஸ்தரை தேவன் முன்கருதியே ராஜாவுடைய அரண்மனைக்கு தேவன் அனுப்பினார். முருகதாயுடைய திட்டமும் பிளானும் பத்ததியும் அவன் நினைச்சது நடக்கும் என்று. ஆனால் இவர்கள் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசத்துக்கு சகல ஜனங்களுக்கும் உபவாசித்து, இவர்கள் எஸ்தரும் உபவாசித்து, இவர்கள் உபவாசித்தும் போது தெய்வம் இவர்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். இதில் ஒரு விசேஷித்தமான தெய்வ கிரியைகள் எது மூலம் வெளிப்படுதுன்னா, உபவாசத்தின் மூலம் கிரியைகள் வெளிப்படுது. எஸ்தர் ராஜா சொன்னால் மட்டும்தான் போக முடியும். ராஜாவுடைய பொற்கோள் நீட்டினா மட்டும்தான் எஸ்தர் வர முடியும். ஒரு வருஷம் எஸ்தரை விவாகம் பண்ணி கூட ஒரு வருஷம் அவங்களுடைய சட்டப்பிரகாரம் சுத்தப்பட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ராஜாவிடத்தில் போகுது கூட. அப்படிப்பட்ட ஒரு காலகட்ட சூழ்நிலைகளில் ராஜாவுக்கு முன்பதாய் எஸ்தர் போக முடியாது. ஆனாலும் அந்த ஸ்தானத்தில் முருகதையாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எஸ்தர் அரண்மனையில் உபவாசிக்கிறார், முருகதையா உபவாசிக்கிறார், ஜனங்கள் உபவாசிக்கிறாங்க. இந்த 3 பேருடைய உபவாசங்களுக்கு பின்பதாய் தேவனுடைய கிரியைகள் ஆமானுக்கு வெளிப்பட ஆரம்பித்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு எதிர்ப்புகள் தெய்வ பிள்ளைகளுக்கு வேலை பார்க்குற இடத்துல எதிர்ப்புகள் வரலாம், குடும்பத்தில் எதிர்ப்புகள் உண்டாகலாம். பொற்சிலையை வணங்க விடாதபடி ஆமானை வணங்காத நிமித்தம் முருகதையாவுக்கு எதிர்ப்பு வந்தது போல, வேலையில் தெய்வத்துக்காக நம்ம நிற்கிறது நிமித்தம் பல எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனாலும் ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உபவாசம் தேவை. உபவாசத்துக்கு பின்பதாய் இவ்விதமான ஜாதி பிசாசி ஒளிந்து போவாது என்று பார்க்கிறோம். அம்மோரிய ஜனங்கள் மோகாபுரிய ஜனங்கள் வரும்போது யோசாபாத்து அவர் உபவாசிக்க தொடங்கின போது தெய்வ பிரவர்த்தி, தெய்வ கிரியைகள் வெளிப்பட ஆரம்பித்தது. இன்றைக்கு தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு சில எதிர்ப்புகள் வரும்போதும் போராட்டங்கள் வரும்போது அவர்கள் ஒரு பிரத்யேகமான ஒரு நாள் அவங்க தீர்மானித்து நீங்கள் உபவாசிக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுடைய கட்டுகள் உடைக்கப்படும், உங்களுடைய கோட்டைகள் தகர்க்கப்படும். ஏன்னா உபவாசத்துக்கு தெய்வத்தோடு கூட நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். பொற்கோள் ராஜாவுக்கு முன்பதாய் ஒரு பெண்கள் நிற்க முடியாது. ஆனால் எஸ்தர் தைரியமாக நின்றார். உடனே ராஜா கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கணும் பழத்தை சொல்லி
ஆமானை அந்த இடத்துல கொண்டு வந்து தேவன் திட்டம் போட்டு யார் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆமான் என்ன திட்டம் போட்டானோ அந்த திட்டத்தை என் ஆண்டவர தேவன் அவர்கள் உபவாசித்த போது எவன் திட்டம் போட்டு பத்ததியை ஒருக்கினானோ அவனே தேவன். ஆகேஸ் ராஜா, அந்த ராஜா என்ன செய்தார்? தூக்கில் போட்டார். உபவாசத்துக்கு பின்பதாய் ஒரு பெரிய ஜெயம் எஸ்தருக்கும் முருகதேயாவுக்கு உண்டாகுச்சுன்னா, இந்த ராத்திரி வேளையில் தெய்வத்தை தேடுகிற பிள்ளைகள், தெய்வத்தை அறியாத ஜனங்கள் தெய்வத்திடத்தில் போகும்போது தேவன் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருந்தாலும், தேவனிடத்தில் போகிறவங்களுக்கு எல்லாரும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த உலகத்தில் பலரும் நம்ம நன்மை ஆசீர்வாதமாக இருந்தால் நம்ம கூட எல்லாரும் இருப்பாங்க. இந்த உலகத்தில் பலரும் வசதியாக இருந்தால் கூட இருப்பாங்க. நம்ம இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாத போயிட்டோம்னா நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க. லூக்காவில் சொல்லப்படுது, இளைய குமாரன் அவனுடைய ஆஸ்தி எல்லாம் இருக்கும்போது அவனோடு கூட எல்லாரும் இருந்தாங்க. அவனுடைய ஆஸ்தி பணங்கள் எல்லாம் போகும்போது அவனை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இன்றைக்கி உலகம் அப்படி தான். ஆனால் ஒரு ஆபத்து காலத்தில் பைபிள் வேதாகமம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் துதிக்கிற தெய்வம் எல்லாரும் கைவிடும்போது தெய்வம் கைவிடாத தெய்வத்தை நம்ம சார்ந்து நின்று முடிச்சோன்னா, அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எஸ்தருடைய முருகதேயாவுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளுக்கு முருகதேயா கர்த்தரை நம்பினது நிமித்தம், அந்த கர்த்தரை சார்ந்திருந்த நிமித்தம், அந்த கர்த்தரோட மட்டும் அவர்கள் விண்ணப்பம் பண்ணது நிமித்தம் முருகதேயாவுடைய பிரச்சனைக்கு ராஜாவுடைய கண்களை தெய்வம் தயவு கொடுக்க செய்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை சார்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா எல்லா யூதனை கொண்டு போடுவது திட்டம் போட்ட போது, முருகதேயாவுக்கு திட்டம் போட்ட போது, தேவன் உபவாசித்த போது தெய்வத்துடைய வல்லமை வெளிப்பட்டுச்சுன்னா, ஒன்று ஒரு தெய்வ பிள்ளைக்கு எதிர்ப்பு இருக்கும். வணங்காமல் இருக்கும்போது யூதன் அவர் என்ன எண்ணி வேறு தெய்வர்கள் இல்லை. நீங்கள் கடந்த நாட்கள் கூட ஹமாஸ் ஃபஸ்ட்டு இஸ்ரேல் ஜனத்தை தேசத்தை யுத்தம் செய்யும்போது கூட அவங்க பரிசுத்த நாள் சனிக்கிழமை. அவங்களுக்கு தெரியும் சனிக்கிழமை அவங்க சுவிட்சு கூட போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்க. ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு தெரியும் இந்த நாளில் அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னை தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளே, தெய்வத்தை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, எந்த எதிர்ப்புகள் ஒரு குடும்பத்தில் சில பாரங்களை, சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும்? உபவாசிக்கணும். பல எதிர்ப்புகள், நம்ம தெய்வத்தையே சார்ந்திருப்போம், தெய்வத்தை நம்பியிருப்போம், அதுக்கு எதிர்ப்புகள், சில விவாகத்தில் எதிர்ப்புகள் உண்டாகும், திருமணத்தில் வீட்டில் எதிர்ப்பு, நம்ம காத்திருப்பாங்க, வயசாகி போயிட்டு ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருப்போம், இல்லை முடியாது.
பல எதிர்ப்புகள் தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நிற்கும் பொழுது ஒரு தெய்வ பிள்ளை உபவாசிக்கணும். ஒரு தெய்வ பிள்ளைக்கு 2வது எதிர்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவன் வணங்காதனால, நம்ம பிசாசுக்கு கீழ்ப்படியாதனால பிசாசுக்கு நமக்கு விரோதமாக அவன் எழும்பி நிற்பான். ஒன்று நமக்கு எதிர்ப்பு உண்டு. யார்? வானமண்டலத்தையும் பொல்லாத ஆவியோடும் துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடு கூட. அப்போ இந்த பிசாசை நமக்கு யுத்தம் செய்யும்படியாய் நம்ம என்ன செய்யணும்? நம்ம தெய்வத்தோடு கூட இருக்கணும். நம் தெய்வத்தோடு கூட இருக்கும்போது பிசாசு சில கண்ணிகளை வச்சிருப்பான், பலதை நம்மளை தகர்க்கிறதுக்கு. ஆனால் தெய்வத்தை தேடுகிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உபவாசிக்கும் பொழுது தெய்வ கிரியைகள் அரண்மனையில் வெளிப்பட ஆரம்பிச்சது. உபவாசித்து முடியும் போது அரண்மனையில் மிராக்கிள் நடக்குது. அங்கே நிற்கும் பொழுது ராஜா கண்களை தயவு கொடுத்து பொற்கோலை நீட்டிட்டாப்புல. ஸ்தோத்திரம். எஸ்தருக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். உபவாசத்துக்கு பின்னாடி ராஜா ஒருபோது யாரையும் பொற்கோலை அனுமதி இல்லாமல் நிற்கும் பொழுது ராஜாவுக்கு கோபம் வரும். ஆனால் உபவாசத்துக்கு பின்பதாய் அவர் பொற்கொலையை நீட்ட ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். எஸ்தருக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். உபவாசத்துக்கு பின்னில் ஒரு சந்தோஷம். இந்த நாளில் உபவாசிக்கிற எனக்கு பின்னில் எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. நான் எந்த விஷயத்துக்கு மேலே ஜெபிக்கிறேனோ, நான் எந்த விஷயத்துக்கு மேலே தெய்வ சமூகத்தில் நிற்கிறோ, அந்த எதிர்ப்புகளுக்கு பின்பதாய் ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம் உண்டாகுங்கிற ஒரு விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஸ்தோத்திரம். எதிர்ப்புகள், ஆமானுடைய எதிர்ப்புகள், அவ மனைவி கொடுத்த எதிர்ப்பு. ராஜாவை சொன்னார், ராஜாவுக்கு பணிவிடக்காரன் 2 ராஜாவை அடிக்கிற விஷயம் முருகதையாவுக்கு தெரிஞ்சு முருகதையா எஸ்தர்கிட்ட சொல்லி ராஜா அதை விசாரிக்கும் பொழுது அவங்க ராஜா ஒரு வெகுமதி கொடுக்கணும். அப்போ ஆமாம் சந்தோஷத்தோடு கூட தூக்கு மரத்துக்கு திட்டம் போட்டுட்டு ராஜா கூப்பிடும்போது சந்தோஷத்தோடு கூட போகிறாரு. அப்போ அங்கே ராஜா போகும்போது ராஜா கிட்டத்தில் ஸ்தோத்திரம் முருகதையா ராஜா ஆமாங்கிட்ட சொல்லுதாரு, ஒரு வெகுமதி கொடுக்க ராஜ குதிரையில் ராஜ வஸ்திரம் தரிவித்து அந்த இடங்கள் அந்த நரகம் முழுவதும் என்ன செய்யணுமா? சுத்தணும். இவர் நினச்சது ஆமானுக்கு தான் நினச்சது. நான் சொன்ன, நீ இப்போ பின்னாடி அங்கே முன்னாடி உட்கார்ந்துருக்கிற முருகதையாக இருக்கிறாரு, அவருக்கு தான் இதை கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் முருகதையாவுக்கு. எந்த ஆமான் திட்டம் போட்டானோ அந்த ஆமானுடைய வாயில் தேவன் ஸ்தோத்திரம் முருகதையாகிட்ட ராஜா கிட்ட சொல்லும்போது, ராஜா சொல்லி முடியும் போது, அது உனக்கு கிடையாது, நீ எவனை தூக்கில் கொண்டு வரையோ, எவனை உன்னை வணங்கலன்னு சொல்லி அவனுக்கு விரோதமாக எழும்பினையோ அவனை இன்றைக்கு இயேசுவின் நாமத்து மேல் ஒரு குதிரை மேலே இயேசுவின் ராஜா வஸ்திரம் தரித்து ராஜாவுடைய குதிரையில் கடந்து போக செய்த, தெய்வத்தை ஆராதிக்கிற, தெய்வத்தை மட்டும் வணங்கின, தெய்வத்தை சேவித்த மட்டும் முருகதையா தேவன் கைவிடாமல் இருந்தார் என்று சொன்னார். இந்த ராத்திரி வேளையில் அருமையான தேவ பிள்ளையை, ஜீவனுள்ள தெய்வத்தை நீங்கள் சேவிப்பீர் என்று சொன்னார். ஜீவனுள்ள தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறதுக்கு இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுப்போம் என்று சொன்னார். இன்றைக்கு ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக இந்த டிவிக்கு முன்பதாக இருப்பீங்கன்னு சொன்னார். இந்த டிவிக்கு முன்பதாக ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட கடந்து வந்திருப்பீங்கன்னா உங்கள் ஜீவிதத்தை தெய்வம் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களுக்கு முன்பதாய் வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், அவர் பாத்திரம் நிரம்பி வழியை செய்கிறவர். இந்த ராத்திரி வேளையில் அவர் உங்களை ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் உங்களை ஒருபோதும் விலகாத தெய்வம். ஸ்தோத்திரம். ஆமாம் நினைச்சது நம்ம ராஜாவுடைய ஸ்தானத்துக்கு கீழே நிற்கிறோம். நம்ம சொல்லுதான் ராஜா கேட்பார். ஸ்தோத்திரம். இருதயத்தை மாற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. உள்ளங்களை மாற்றுகிற தெய்வம், சிந்தனையை மாற்றுகிற தெய்வம். உபவாசித்து முடியும் போது பலருடைய சிந்தனை மாற ஆரம்பித்தது.
இன்றைக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற யாராயிருந்தாலும் என் தேவன் சிந்தனைகளை மாற்றக்கூடியவர். ஓ ஹல்லேலூயா, எண்ணங்களை மாற்றக்கூடியவர். இயேசுவின் நாமத்தின் மேல் உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் கர்த்தர் வாய்க்காமல் போக செய்வார். இந்த நாளில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தின் மேல் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்மானிக்கணும். நான் உபவாசிக்கிற ஒரு தீர்மானம். எதிர்ப்புகள் உண்டு. ஒரு தெய்வத்தை தேடுகிற பிள்ளைகள், ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஒரு தெய்வத்தை பின்தொடர்கிற குடும்பங்கள், ஏன்னா அவங்க தெய்வத்தை தவிர வேறு எதையும் சேவிக்க மாட்டாங்க. இங்கே முருகதேவுக்கு எதிர்ப்பு வந்தது. ஆமான வணங்கணும், யூதனால் வணங்க முடியாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளை தெய்வத்தை அவர் இரத்தம் கொண்டு மீட்ட தெய்வ பிள்ளை, அவங்க தெய்வத்தை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. முருகதேயாவுக்கு இரத்தத்தில் ஊர்னது என்னேண்டி வேறு தெய்வர்களை சேவிக்கக்கூடாதுன்னு இரத்தத்தில் ஊறி இருக்கு. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் அதுதான். ஜீவனுள்ள தெய்வத்தை தவிர நம்ம எதையும் சேவிக்க முடியாது. எந்த ஒரு உலகத்துடைய எந்த சடங்காச்சாரத்தை நம்ம ஐக்கப்பட முடியாது. அதனால் நம்ம குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், தேசம், சமுதாயம் எல்லாம் எதிர்ப்பு உண்டாகும். எதிர்ப்புகள் ஒரு தெய்வ பிள்ளைக்கு இருக்கும். அந்த எதிர்ப்புகள் அவங்க வாழ்க்கையில் அது ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். எதிர்ப்புகள் இல்லாதது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இன்றைக்கி பலரும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சந்தோஷத்துடைய வாழ்க்கை இல்லை. 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்தவ வாழ்க்கை அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள், விஷயங்களுக்கு மேலே மரணத்தோடு கூட இந்த 1ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட தேவ சபை இன்றைக்கு வரைக்கும் ஒரு போராட்டம், ஒரு பிரதிகூலங்கள் மத்தியில் தான் இந்த சபை முன்னோட்டு போகுதுன்னா, இந்த சபைக்கு பின்பதாய் தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளை அலெக்சாண்டருடைய சக்கரவர்த்தியுடைய காலத்தில், நீரோ சக்கரவர்த்தியுடைய காலகட்டங்களில், அவருடைய ஆட்சி காலங்களில் சபைக்கு ஒரு பயங்கரமான உபத்திரவனுடைய காலகட்டத்திலையும் இந்த சபை அன்றைக்கு நின்றுச்சு. இயேசுவின் நாமத்தின் மேல் இன்றைக்கு இந்த சபைக்கு விரோதமாய் இன்றைக்கு சில ஆமான்கள் சிலர் எழும்பி இருக்குது, நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இயேசுவின் நாமத்தின் மேல் இந்த போராட்டங்கள் மத்தியிலையும் தெய்வத்தை உபவாசத்தோடு கூட தெய்வ சமூகத்தில் நிற்பேன் என்று சொன்னார். தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, தேவரே நீ சகலத்தையும் செய்து முடிக்க நீர் வல்லவராயிருக்கிற. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசுவின் நாமத்துமே. ஓ ஹல்லேலூயா. அகேஸ் ராஜாவுக்கு முன்பதாய் ஒரு ஆள் நிற்காத அனுபவத்தில் உபவாசம் முடியும் பொழுது, ஓ அகேஸ் ராஜாவுடைய கண்களை தயவு கெடுக்க செய்தவர் ஆமான் இயேசுவின் நாமத்துமே எழும்பி நின்று ஒரு தூக்கு மரத்துக்கு திட்டங்கள் போட்டு, ஓ இந்த தேசம் எத்தியோப்பியா தேச யூதர்களை கொண்டு போடும்படி திட்டங்களுக்கு பின்பதாய், ஒரு உபவாசத்துக்கு பின்பதாய் தெய்வ கிரியைகள் வெளிப்பட்டுச்சுன்னா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ரட்சித்ததும் ஸ்தோத்திரம், நம்மளை உயர்த்தினது, ஓ முருகதேசன் இவனே அரண்மனைக்கு கொண்டு போனது சுகமான வாழ்க்கைக்கு அல்ல. ஓ ஸ்தோத்திரம், தெய்வ ஜனங்களை ரட்சிப்பதற்காக. ஓ நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் வேறுபடியாக ரட்சிப்பு உண்டாகும்னு சொன்னால், இந்த ராத்திரி வேளையில் தெய்வம் உங்களை உருவாக்கின, தேவன் உங்களை ரட்சித்தது, தேவன் இன்றைக்கு உங்களை உயர்த்தி வைத்தது, இன்றைக்கு தேவன் உங்களை கனப்படுத்தினது, தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் தேவ திட்டங்கள் நிறைவேற்றும்படியா தேவன் ஒரு எஸ்தரை ஓ ராஜாவுடைய அரண்மனையில் வைத்தது போல இன்றைக்கு சகல நன்மைகளும் சாலையோட நீருறவ தேவன் உங்களுக்கு திறந்தது சும்மா இருப்பதற்கல்ல, தேவனுடைய ஜனத்தை ரட்சிப்பதற்காக. இன்றைக்கு பிசாசுடைய கரங்களில் இருக்க அநேக ஜனங்களை ரட்சிப்புக்கு ஒரு நல்ல பாத்திரமாய் தேவன் உங்களை எஸ்தரை போல் உங்களை தெரிந்தெடுத்திருப்பார் என்று சொன்னார். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுத்திருங்க. ஓ அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கும்படியா அநேக சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், தேசத்தில் அநேக ஜனங்கள் இன்றைக்கு பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையாக இருக்கிற ஜனங்களை ஓ ரட்சிப்பதற்காக தேவனை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறேன்.
இயேசுவின் நாமத்திலே ஹல்லேலூயா. உபவாசித்த போது தெய்வ பிரவர்த்திகள் கிரியைகள் வெளிப்படுத்தினா இந்த ராத்திரி வேளையில் பிரியமான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு விரோதமான எதிர்ப்புகள் தலைமுறைகளை காண விடாதபடி இயேசுவின் நாமத்திலே கடபாரங்கள், பலவித சோதனைகள், நொறுக்கங்கள் இயேசுவின் கண்ணீரின் பாதையில் இருக்கிற தேவ பிள்ளையே, எஸ்தரை மொர்தெகாய் உபவாசித்து இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசித்தது போல இன்னைக்கு உபவாசித்து இயேசுவின் நாமத்தில் தெய்வத்தோடு கூட இருக்கும்போது தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இயேசுவின் நாமத்தில் கலங்காத திகையாத நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்போம் என்று பக்த நாய யோசுவாடத்தில் சொன்னது போல இந்த ராத்திரி வேளையில் நீங்க பயப்படாதீங்க, தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க திகையாதீங்க, தேவன் உங்களை கைவிட மாட்டார். நீங்க விசுவாசத்தோடு கூட பாருங்க. இயேசுவின் நாமத்திலே இந்த காலத்தில் மௌனமாயிருந்தா யூதருக்கு வேறு வழியா ரட்சிப்பு உண்டாகும் என்று சொன்னது போல இன்றைக்கு தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிச்சது, உங்களை மேன்மைப்படுத்தி வச்சது அரமனையுடைய சுகபோதத்துக்கு அல்ல. தேவன் உங்களை பாவத்திலிருந்து ரட்சித்தது, சாபத்திலிருந்து ரட்சித்தது, பாரம்பரியத்திலிருந்து ரட்சித்தது. இயேசுவின் நாமத்து மேல் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியா இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டுடைய நாமத்தை நீ உருவாக்கினது, ஆசீர்வதிச்சது, என் பேரை பெருமைப்படுத்தினது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியா ஒரு எச்சரிப்பு எஸ்தருக்கு சொல்லும்போது அது எஸ்தர் மொர்தெகாயுடைய வாக்குக்கு கீழ்ப்படிஞ்சது போல இந்த ராத்திரி வேளையில் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்களை உயர்த்தினது, உங்களை மேன்மைப்படுத்தினது, உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினது, தலைமுறைகள் ஆசீர்வதிச்சது, தெய்வத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி, அநேக ஜனங்களை ரட்சிப்புக்கும்படி, அநேக பிசாசுடைய கரங்களுக்கு ஜனங்களை ரட்சிக்கும்படியா உமக்காக நீ பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பான். இந்த வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கருத்து தருவான். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் தேற்றினதுக்காக ஸ்தோத்திரம். கலங்காது திகையாது ஆண்டவரே, மோசையோடு கூட உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. பிள்ளையுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு மொர்தெகாயுக்கும் எஸ்தருக்கும் யூத ஜனத்துக்கும் ஒரு எதிர்ப்புகள் மத்தியில் அவர்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் அமர்ந்து இது போல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பலவித போராட்டங்கள், பிரச்சனைகள் நடுவில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் தேவ சமூகத்தில் இருந்து செபிக்கும் பொழுது, உபவாசிக்கும் போது ஆண்டவரே, அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்த தெய்வம், அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு தயவு கொடுத்த தெய்வம், அன்றைக்கு ரட்சித்த தெய்வம், இன்றைக்கு நீர் ஜீவனோடு கூட இருக்கீங்க ஆண்டவரே. இந்த நாளில் தீர்மானம் எடுத்து உபவாசித்து ஆண்டவரை ஜெபிக்கும் போது கர்த்தர் இவங்களுடைய நெருக்கத்திலும் இவங்களுடைய பிசாசி கொண்டு வந்த போராட்டங்கள், குடும்பத்தில் வந்த பலவிதமான வேதனை நெருக்கங்களுக்கு தெய்வ பிரவர்த்தி வெளிப்பட்டதுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.